கதைங்க இது. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். 2020ஆம் வருஷத்துல நடந்த சம்பவத்தை இதை வச்சு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் உங்களுக்கு. அல்லேலூயா. நடந்தது என்னன்னு கேட்டேன் கண்பாங்களே. நான் இங்கிலீஷ்ல பேசுறேன், உன்னால பேச முடியுமா? நான் இங்கிலீஷ்ல பேச மாட்டேன், நான் கட்சினா ஜனங்க செத்து போறாங்க. நான் இங்கிலீஷ்ல பேசுறேன், உன்னால பேச முடியுமா? நான் இங்கிலீஷ்ல பேச மாட்டேன், நான் கட்சினா ஜனங்க செத்து போறாங்க. அப்படியா? நான் கூட கட்சா ஜனங்க இதெல்லாம் வேணாம். ஆமா பாரு வெச்சிக்கலாமா போட்டு ஒரு ஆள் வந்துருக்கிறான், என்ன பண்ணலாம் போட்டி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிக்கின்னு என்ன பண்ணுச்சுன்னா, தவளை அப்புறம் யாரு பாம்பு 2 பேசிக்கின்னு ஒரு மனுஷன் அந்த வயல வர்றான். பாம்பு என்ன பண்ணுத பாரு, என் பலம் எவ்வளவு இருக்குதா பாரு அப்படி நேர போயிட்டு அந்த ஆளவை கட்டிச்சு. அப்படியே எங்க காலவ குதுக்கால பாதத்தவ அப்படி என்னாச்சு கட்டிச்சு. கட்டிட்டு வந்துருச்சு. கட்டிட்டு வரத்துக்கெல்லாம் இந்த தவளைக்கு என்ன பண்ணுச்சுன்னா, கிட்ட போயிட்டு அவன் எப்படி சாவறான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கிட்ட போயிட்டு பாத்து நிச்சான். அவன் என்ன பண்ணா சூரியன் இப்படி பார்த்தா என்னது தவளைக்கா தவளைக்கா தானே அப்படின்னு என்ன பண்ணா கம்முன்னு போயிட்டாங்க. எங்க சத்தம் சொல்லி பாக்கலாம். சத்தன்ற சொல்றேன் நீ நான் கச்சா செத்து போட எங்க கச்ச நீ கச்ச அவன் பாரு உயிரோட போயிருக்கிறான். சரி நீ கச்ச சாவரன்னு சொன்ன பாரு இன்னொரு ஆள் வர்றான் கடிக்கிறான். அவன் சாவறானா பாத்து பாக்கலாட்டா அப்படிதான் பாக்கலாட்டம். சரி பாம்பும் தவளுக்க காத்து இருக்குது. இன்னொரு ஆளு வர்றான். வந்த உடனே தவளுக்க நேர போகுது, கச்சிட்டு வந்துருது. இந்த பாம்பு போயிட்டு இவன் எப்படி சாவறான் போய் கிட்ட போய் பாத்துக்குதான். இவன் கீழே பார்த்தா பாரு பாம்பு அப்ப உயிர் பூச்சி அவனுக்கு. இது என்ன அர்த்தம்? இது பாம்பு தான் கச்சுக்கிறன்னு சொல்லி அவன் பயந்துக்குன்னு என்ன ஆனா சேர்த்து போட்டான். சொல்லிச்சா தவளை பத்தியா நான் கச்சா ஆல் அவுட், நீ கச்சுவ கோயிங் அவன் நடந்து போயிருக்கிறான். எவ்வளவு அருமையான ஸ்டேட். அது போல 2020ஆம் வருஷத்துல பயந்தே சேர்த்து போட்டான். யாராலுமா பயந்து அந்த வியாதி வந்து கொஞ்சம் தான், ஆனா பயந்தனால செத்து போடுங்க யாரால செத்து போனாங்க, எல்லாம் மறித்து விட்டார்கள். பயம்